ரொம்ப நாளாக தன்னோட பேத்திக்கு வந்து வேலை கிடைக்கல, வேலை எங்கே போனாலும் வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சிதுன்னா இந்த கோயிலுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மையார் வந்து இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கோயிலில் வந்து முடிக்கயிறு வாங்கிட்டு போனாங்க. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, கடவுளுக்கு வந்து லஞ்சம் கொடுக்காதீங்க, கடவுளை வேண்டுங்க, கடவுள் உங்கள் கூட உறுதுணையாக நிற்பாருன்னு. பார்த்திங்கன்னா நேற்று வந்து அவங்க பேத்தி வந்திருந்தாங்க, நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ஐடியில் வேலை கிடச்சிச்சு. எனக்கு வந்து மாதம் 55,000 சம்பளம். எனக்கு இன்னொரு முடிக்கயிறு கொடுங்கண்ணே. என்னோடய மாத சம்பளத்தில் வந்து இறைவனுக்கு வந்து என்ன வேணாலும் செய்கிறேண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இறைவனுக்கு செய்கிறதும் செய்யாததும் உங்கள் விருப்பம், ஆனால் இறைவனுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி எதுவும் செய்யாதீங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் திறமையால் தான் நீங்கள் வந்து அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிது. உங்களுடைய கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட அருளும் உங்களுக்கு இருந்திருக்கு. முழுக்க முழுக்க இறைவனால் மட்டும்தான் கிடைச்சதுங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டாம். உங்களுடைய திறமை வந்து 75%, கடவுளோட அருள் 25%, தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிக்கிறத தவிர முழுக்க முழுக்க இறைவனோட அனுகிரகத்தில் கிடைக்கல. இதை மட்டும் நினச்சிங்க. இன்னொன்று, கடவுளுக்கு எப்போதுமே லஞ்சத்தை கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் மட்டும் செய்யுங்க. வசதி இல்லாதப்போ ₹1 செய்தால் கூட இறைவன் ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் மாத சம்பளத்தை வாங்குங்க, உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுங்கள், அதன் பிறகு இறைவனுக்கு செய்யலான்னு சொல்லி அனுப்புனேன். பரவாயில்லப்பா, நம்ம ஆலயத்துக்கு வந்து பக்தர் வந்து மனசு வெறுத்து போகிறதில்ல. ஏதோ ஒரு நல்லது நடக்குதுங்கிறப்ப எல்லாம் அவன் சிவாய நமக.